வேட்டையன் டைரக்டர் தாசே ஞானவேலி இயக்கத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், அதுக்கடுத்து நம்ம பகத் பாசில் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு ஆக்ஷன் திரைப்படம். இது வந்து ஒரு பேன் இண்டியன் படம் தான். இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லயுமே டப் பண்ணி கொண்டு வர போறாங்க. அதனாலதான் ஒரு லாங்குவேஜ்ல இருந்தும் முன்னணி இடத்துல இருக்கிற ஆக்டர்ஸை தூக்கி இந்த படத்துல போட்டிருக்காங்க. இந்த படம் அக்டோபர் 10ஆம் தேதி இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு தகவல், இந்த படம் வரப்போறது இல்லை, இந்த படத்தை தள்ளி வைக்கிறாங்க, இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாம் முடியறதுக்கு இன்னும் நிறைய டைம் ஆகும் அப்படின்றதுனால அக்டோபர் 10 இந்த படம் வரது டவுட் தான் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இந்த படம் வரதுனாலதான் கங்குவா படத்தை தள்ளி வச்சாங்க. இப்ப என்னன்னா இந்த படமே தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு, இந்த படத்துடைய முதல் பாடல் உங்களுக்கு நாளைக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே படத்தரப்புல அந்த விஷயத்த அதிகாரப்பூர்வமாவே சொல்லிட்டாங்க. இதுல இன்னொரு விஷயத்தையுமே அவங்க அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. இந்த பாடலை ஒரு லெஜெண்டரி சிங்கர் தான் பாடியிருக்காரு, யாருன்னு கெஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது எஸ்பிபியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம சூப்பர் ஸ்டாருடைய ஓப்பனிங் படம், அவருடைய படங்களுடைய ஓப்பனிங் பாடல்னாவே அது எஸ்பிபி மட்டும் தான். இது வரைக்கும் எல்லா படங்களும் முக்காவாசி எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ்பிபி தான் பாடியிருப்பாப்ல. அவர் இப்ப நம்ம கூட இல்லைனாலும் ஏஐ மூலியமா அவருடைய வாய்ஸை இந்த படத்துல இந்த சாங்ல யூஸ் பண்ணி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவரை தான் இருக்கும்ன்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுதோ மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அந்த சாங்குடைய ஒரு சின்ன கிளிம்ஸ் இன்னைக்கு நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு இந்த வேட்டையன் திரைப்படத்துடைய முதல் பாடலுக்கான கிளிம்ஸ் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த கிளிம்ஸ்ல இந்த சாங்கை யார் பாடியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த அதிகாரப்பூர்வமாவே அங்க அனௌன்ஸ் பண்ண போறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.